ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய தெய்வீக வாழ்க்கை பகுதி 1 டிவைன் லைஃப் வால்யூம் 1 என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. ஆன்மீக அனுபவத்தின் உச்சத்தை எட்டிய பேரன்பிற்குரிய பப்பா மிக உயர்ந்த சத்தியங்களை பிரபஞ்சம் தழுவிய நிலைப்பாட்டில் நின்று விளக்குகிறார். சத்தியத்தின் முழுமையான நேரடியான அனுபூதியின் மூலம் பெறப்பட்ட அவரது பேரொளி சிந்தும் சிந்தனைகளும் உள்நோக்குகளும் தெய்வீக வாழ்க்கை பற்றிய உண்மையான கருத்தை பெறவும் அதன் ஒளியில் வாழவும் வாசகர்களுக்கு இந்நூல் உதவும். இந்நூலினுடைய கருத்து சற்று ஆழமாக இருந்தாலும் நாம் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் முயற்சிப்போம் என்று கூறி புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: வாழ்வின் குறிக்கோள். இறைவனை தொடர்ந்து சிந்திப்பதும் தியானிப்பதும் தான் மனித வாழ்வின் முக்கிய குறிக்கோள். உயிர்கள் அனைத்தின் இதயங்களிலும் இறைவன் அமர்ந்திருக்கிறான். அவன் இயங்கும் பொருட்கள், இயங்கா பொருட்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறான். எல்லா செயல்களையும் அவனுக்கே அர்ப்பணிப்பதன் மூலம் நீங்கள் எல்லா உயிர்களுடனும் பரஸ்பர அன்புடனும் இசைவுடனும் வாழ்ந்தாக வேண்டும். நிரந்தரமான அமைதிதான் இந்த அன்பின் அடிப்படை. அன்பே வடிவாக இருக்கும் இறைவன் அமைதியின் உருவமாகவும் இருக்கிறான். அழிவின்மையும் ஆனந்தமும் ஞானமும் தான் அவனது மற்ற தெய்வீக இயல்புகள். அறியாமையில் பிறந்த துயரினால் தாக்குண்டு இருக்கும் ஆன்மாவுக்கு நன்மை செய்யும் இந்த இறைவனிடம் புகலிடம் நாடுவது அழிக்க இயலாத ஆனந்தத்தையும் அமைதியையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது. மிக உயர்ந்த நன்மையை அடையும் ஆர்வம் கொண்டவன் உலகங்களை மீட்பவனும் நிர்வகிப்பவனும் காப்பவனுமான உன்னதமான இறைவனை சரணடைய வேண்டும். அவனை மறந்தவனுக்கு இம்மையிலோ மறுமையிலோ உண்மையான மகிழ்ச்சி என்பதே கிடையாது. பிரிந்திருத்தல் என்ற இருண்ட உணர்வு ஒருவனது பார்வையை கோணலாக்கும் வரை அவன் நிறைவின்மையிலிருந்து விடுபட முடியாது. அனைத்து உயிர்களிலும் பொருட்களிலும் நிறைந்திருக்கும் ஒரே தெய்வீக கோட்பாட்டை காணும் அகக்கண் திறக்காமல் கோணல் ஒரு பொழுதும் மறையாது. எனவே பிரபஞ்சத்தை இறைவனின் தோற்றமாக காணும் பேறு பெற்ற ஆன்மாக்கள் மட்டுமே பரிபூர்ணர்களாக, ஞானிகளாக, விடுபட்டவர்களாக இருக்கின்றனர். இந்த உன்னதமான உயரத்தை அடைந்து இறைவனுடனான ஐக்கியத்தின் மிக அரிய ஆனந்தத்தை அனுபவியுங்கள். பக்தியையும் ஞானத்தையும் கர்மாவையும் யோகத்தின் தனித்தனி அங்கங்களாகவோ வெவ்வேறு யோகங்களாகவோ பிரிக்காதீர்கள். தூய பக்தியே ஞான நெருப்பு ஆகும். பக்தி மற்றும் ஞானத்தின் சமத்துவத்தில் பிறந்த இயக்கமே கர்மா ஆகும். இதயம் பக்தி அலைகளில் உயர்கிறது. புத்தி ஞானத்தினால் தெளிவு பெறுகிறது. இவை இரண்டின் சங்கமம் மனித இனத்தின் நலனுக்காக கர்மாவின் ஆனந்த ஓடையை உருவாக்குகிறது. எனவே பக்தியும் ஞானமும் கர்மாவும் சேர்ந்து உருவான யோகம்தான் பரிபூர்ணமான பிரேம யோகம் அல்லது அன்பு யோகமாகும். பிரேமை அல்லது அன்பு என்பது இதயத்தின் உணர்ச்சி கொந்தளிப்பு அல்ல. அது உங்கள் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் அல்ல. அது சொற்களால் வெளிப்படுத்தப்படும் ஒளிரும் எண்ணங்கள் மட்டும் அல்ல. பிரேமை இந்த அறிகுறிகள் அனைத்தையும் தாங்கி இருந்தாலும் அது இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. அது பக்தியையும் ஞானத்தையும் கர்மாவையும் சம அளவில் பெற்றவனும் பரிபூர்ணத்துவத்தின் பேரொளியில் சுடர்விடுபவனுமான இறைவனின் வடிவமேதான், இருப்பேதான். எல்லையற்ற அன்பான இறைவன் பூர்ண மகிமையுடன் தன்னை நம்மிடம் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம் எண்ணங்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் அவனது அன்பு பிரதிபலிக்க வேண்டும். பிரேமை என்பது முக்கியமாக 3 ஆற்றல்கள்: மன்னிக்கும் ஆற்றலும், கருணையின் ஆற்றலும், சகிப்புத்தன்மையின் ஆற்றலும் அடங்கியது. மற்றவர்கள் நம்மை வெறுத்தாலும் அவமதித்தாலும்
துன்புறுத்தினாலும் நாம் அவர்கள் மேல் தீய எண்ணத்தையோ பழிவாங்கும் உணர்வையோ வளர்த்து கொள்ளாமல் அவர்களது நலனையே சிந்திக்கிறோம், விரும்புகிறோம். நாம் நம் மன்னிக்கும் ஆற்றலை இங்கே பயன்படுத்துகிறோம். நாம் மற்றவர்களது துயரங்களையும் சோதனைகளையும் நம்முடையவர்களாகவே கருதி அவர்கள் ஆறுதல் பெற வேண்டி உற்சாகத்துடனும் தன்னலமற்ற உணர்வுடனும் அவர்களுக்கு சேவை செய்ய முன்வருகிறோம். அவர்களுக்காக நம் உடலையும் மனதையும் செல்வங்களையும் தியாகம் செய்கிறோம். இங்கே நாம் கருணையின் ஆற்றலை பயன்படுத்துகிறோம். மற்றவர்களை அவர்களது வழிகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக நாம் எவ்வளவு துயரத்தை வேண்டுமானாலும் சுமக்கிறோம். நாம் இதை அடைவதற்காக தனிப்பட்ட மகிழ்ச்சிகள் அனைத்தையும் உற்சாகத்துடன் துறக்க தயாராக இருக்கிறோம். இங்கே நாம் நம் சகிப்புத்தன்மையின் ஆற்றலை பயன்படுத்துகிறோம். சுய மறுப்பு நிறைந்த வாழ்வில் நாம் தூய சுதந்திரமான ஒப்பிட இயலாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். இப்பொழுது நாம் பரிபூரண பிரேமையின் அனுபூதியை பெறுகிறோம். விடுபட்டு விட்ட ஆன்மா இப்பொழுது பிரம்மனாக தன் உண்மையான இருப்புடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இப்பொழுது ஆன்மா எல்லா நிலைகளிலும் எல்லையற்ற ஆனந்த கடலில் கலந்து விடுகிறது. சிறந்தவற்றிலெல்லாம் சிறந்ததான இந்த புருஷோத்தம நிலையை அடையுங்கள். உங்கள் பிறப்புரிமையான இந்த மனித ஆர்வத்தின் கடந்து நிற்கும் உச்சத்தை அடையுங்கள். மரணமற்ற அமைதியின் அனுபூதி பெற்றவர்களால் அதை உலகெங்கும் பரப்புங்கள். பேறு பெற்றவர்களாக இருங்கள். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.